துதிக்கும் அடியவருக்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஓர் துணையாகுமே. நேயர்களுக்கு வணக்கம். பணம் எப்பொழுது உங்களுடைய கைகளில் வந்து சேரும் அப்படிங்கிற பதிவு பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மனுஷ வாழ்க்கையில் பணம் அப்படிங்கிறது எவ்வளவு தேவை, எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கிற எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். பணம் அப்படிங்கிறது எந்த காலகட்டத்தில் நம்மளுடைய கைகளுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்மளுடைய வாழ்க்கையை சிறப்பான முறையில் நம்மளால் திட்டமிட முடியும். அந்த வகையில் நம்ம வாழ்க்கை நல்லபடியாக தான் நகர்ந்துட்டு இருக்கோம். நம்ம நல்ல ஒரு தொழில் நடத்திட்டு இருந்திருப்போம், நல்ல ஒரு வேலையில் இருந்திருப்போம், நல்ல ஒரு சேமிப்பு நம்மக்கிட்ட இருந்திருக்கும். ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் பணம் நம்ம சேமிப்பிலிருந்து விரயமாயிருக்கலாம், தொழில் நஷ்டமாக இருந்திருக்கலாம், அல்லது நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த வேலை அப்படிங்கிறது நம்ம கையை விட்டு போயிருந்திருக்கலாம். இந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த பண விரயம் அப்படிங்கிறத நம்மளால் தவிர்க்கவே முடியாது. அந்த பண தட்டுப்பாடுனால நம்மளுடைய வாழ்க்கை சாதாரணமான முறையிலேருந்து ரொம்பவே பிரச்சனையை சந்திக்க வேண்டிய நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருப்போம். அந்த வகையில் பணம் அப்படிங்கிறது இப்பொழுது நம்மளுடைய கைகளுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்மளுடைய வாழ்க்கையை சிறப்பான முறையில் நம்மளால் திட்டமிட முடியும். அந்த வகையில் ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை குறிக்கிறது 2 கிரகங்கள். ஒன்று சுக்கிரன், இன்னொன்று குரு. சுக்கிரன் அப்படின்னு சொன்னதுமே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சுக்கிரன் அப்படிங்கிறது தான் சுகபோகமான வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அந்த வகையில் சுக்கிரன் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சிறிய பணத்தை குறிக்கக்கூடிய விஷயம் தான் சுக்கிரன். குரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரகம் அப்படிங்கிறது தான் பெரும் பணத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். இந்த காரகத்துவ கிரகங்களான குரு சுக்கிரன் இரண்டுமே பணத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருந்துட்டு இருக்கு. இதே பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது நம்மளுடைய ராசி கட்டத்தில் 12 பாவகங்கள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த 12 பாவகங்களில் எல்லா பாவகமுமே பணத்தை குறிக்கக்கூடிய விஷயம் அல்ல. அப்போ எந்த பாவகங்கள் பணத்தை குறிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா 2ஆம் இடம் பணத்தை குறிக்கக்கூடியது, 4ஆம் இடம் பணத்தை குறிக்கக்கூடிய விஷயம், 11வது இடமும் பணத்தை குறிக்கக்கூடிய விஷயம். ஆனால் இதில் இருக்கிற வேறுபாடு என்ன அப்படின்னா 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது தனத்தை குறிக்கக்கூடியது தான். ஆனால் 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது சொத்து பத்து சார்ந்த விஷயங்களை குறிக்கக்கூடிய விஷயம். இதே 11வது இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஜாதகரினுடைய தேவை ஆசைகளை சார்ந்த அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றும் வகையில் இருக்கக்கூடிய அந்த லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் 11வது இடமும் பணத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இந்த மாதிரி காரகத்துவ கிரகங்களான சுக்கிரன் குரு இரண்டுமே பணத்தை குறிக்கக்கூடியது தான். பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது 2ஆம் பாவகம், 4ஆம் பாவகம், 11ஆம் பாவகம் இந்த 3மே பணத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு ஜாதகர் பணம் எப்போது வரும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா அவர்களுடைய பிறந்த ஜாதகத்தில், அதாவது ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மீது அல்லது குரு மீது கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய குருவோ சுக்கிரனோ பயணிக்கும் பொழுது கட்டாயமாக அவர்களுடைய கைகளுக்கு பணம் அப்படிங்கிறது சேரும். அல்லது ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் அல்லது குரு மீது கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சனி அல்லது புதன் பயணித்தால் கூட அவர்களுடைய கைகளுக்கு கட்டாயமாக பணம் அப்படிங்கிறது சேரும். இதே அவர்களுடைய ஜாதகத்தில் நடப்பு புத்திநாதன் யாரோ அவர் மீது பிறந்த காலத்தில் இருக்கக்கூடிய குரு சுக்கிரன் பயணிக்கும் பொழுது கூட கண்டிப்பாக பணம் அப்படிங்கிறது சேரும். எப்பொழுது பணம் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது தடைப்படும் அப்படின்னா கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது பயணிக்கும் பொழுது, அதாவது பிறந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு சுக்கிரன் மீது கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது அப்படிங்கிற அந்த பாவ கிரகங்கள் பயணிக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது தடைப்படும். இதே எப்பொழுது அந்த பணம் 2 மடங்காகவோ அல்லது பன்மடங்காகவோ நமக்கு விரயமாகும் அப்படின்னா ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாவ கிரகமானது கோச்சாரத்தில் பயணிக்கும் பொழுது கண்டிப்பாக பண விரயம் அப்படிங்கிறது ஏற்படும். இதே பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது பாவகம் அனுமதிக்காமல் எந்த ஒரு பெரிய செயலுமே நம்மளுடைய ஜாதகத்தில் நடந்திராது. அதை பொறுத்து 2ஆம் இடத்து அதிபதி, 4ஆம் இடத்து அதிபதி, 11ஆம் இடத்து அதிபதி இந்த 3 அதிபதிகளுடைய திசா புத்தி, அதாவது நடப்பு திசா புத்தி காலங்களிலோ அல்லது அந்திரமுடைய காலங்களிலோ மட்டுமே பணம் அப்படிங்கிறது சேரும். அப்படி இவர்களுடைய தசா புத்தி காலங்களிலோ அல்லது அந்தர காலங்களிலோ நமக்கு கைகளுக்கு சேர்ற அந்த பணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுடைய தேவைகளுக்கு தான் இருக்குமே தவிர அந்த பணம் அப்படிங்கிறது நமக்கு பத்தாது. அது ஒரு பெரும் பணமாக இருக்கவே இருக்காது அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆக பணம் அப்படிங்கிறது காரகத்துவ கிரகங்களான சுக்கிரன் அல்லது குருவை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது நமக்கு 2ஆம் இடம், 4ஆம் இடம், 11ஆம் இடமும் பணத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்துட்டு இருக்கு. ஒருவருடைய ஜாதகத்தில் பணம் எப்போது சேரும் அப்படிங்கிறத இந்த பாவகங்களையும் இந்த காரகத்துவ கிரகங்களையும் வைத்து நம்மளால கணக்கிட முடியும். இப்போ கோச்சாரத்தில் ராகு அல்லது கேது பயணிக்கும் பொழுது கண்டிப்பாக பண விரயம் அப்படிங்கிறது நம்மளால தடுக்க முடியாது. ஆக ஒருவருடைய ஜாதகத்தில் பண விரயம் அப்படிங்கிறத தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி தசாபுத்தி காலங்களையும் பாவக ரீதியாகவும் காரகத்துவ கிரகங்களையும் கணக்கிட்டு
நம்மளுடைய வாழ்க்கையை சிறப்பான முறையில் திட்டமிடணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மேலும் உங்களுடைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் ஒரு நல்ல பயனுள்ள தகவல்களில் நம்ம சந்திக்கலாம். ஆன்மீகமும் தர்ம சிந்தனையுமே ஒருவருடைய வாழ்க்கை பாதையை கட்டாயமாக மாற்றும். நன்றி. Fearless.